2026 தேர்தல் மிகவும் வித்தியாசமா தான் இருக்க போகுதுங்கிறது தான் மக்களோட பார்வையா இருக்கு. இதுல இன்னும் ஆச்சரியமா மக்கள் பாக்குற விஷயம் தான் வீரப்பனோட மனைவியும் பொண்ணும் வேறு வேறு கட்சியில தேர்தல போட்டி போடுறாங்கிறது. அப்படி அவங்க என்ன கட்சியில இருக்காங்க, ரெண்டு பேரோட அரசியல் பார்வை எப்படி இருக்கு, இவங்களுக்குள்ள பெரிய அளவுல போட்டி இருக்க போகுதா, இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இங்க வீரப்பனோட பொண்ணு வித்யாராணியோட அரசியல் பயணம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்கன்னு தெரியணும். தர்மபுரி மாவட்டத்துல தான் வித்யாராணி பிறக்குறாங்க. இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே அம்மா அவங்கள தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை அந்த ஊர்ல தான் இருந்திருக்கு. மத்த பசங்கள மாதிரி அப்பா அம்மா கூட இருந்த எந்த விதமான நினைவுகளும் அவங்களுக்கு இருந்ததில்ல. முதல்ல அப்பாவோட முகம் பாக்குறது வீடியோல, அதுவும் 6 வயசு இருக்கும்போது. வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி தான் நேர்ல பாத்திருக்காங்க. அதுலயும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் ஒன்னா உட்காந்து பேசுற மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பா எப்பவுமே கூட இருந்தது இல்லைங்கிற வருத்தம் வித்யாராணிக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த ஊர் மக்கள் கூட தான் அவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. நான் சமூகம் வளர்த்தின குழந்தைங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து அவங்களோட அரசியல் மேல இருக்கிற பார்வையும் மக்கள் மேல இருக்கிற பார்வையும் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. மக்களுக்காக நிக்கணும், மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக உழைக்கணும், இதுதான் அவங்களோட ஒரே ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் போராடின வாழ்க்கை. அவங்களுக்கு அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னா படிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. வீரப்பனுக்கு இவங்கள மருத்துவர் ஆகணுங்கிறது தான் ஆசையா இருந்துச்சு. ஆனா அவங்க பாதையே வேற. லாயர் ஆகணுங்கிறது தான் ஆசை. அதுபடியே சட்ட படிப்பு முடிச்சாங்க. ஒரு அட்வொகேட்டா பணியாற்றி வரும்போது தான் 2020 அரசியலுக்குள்ள முழுமையா கால் எடுத்து வைக்கிறாங்க. பிஜேபி கட்சியில இணையறாங்க. ஆனா கூடிய சீக்கிரமாவே அந்த கட்சியில இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்சியில இந்தியாவோட டோட்டல் டெவலப்மெண்ட் தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா எனக்கு நம்ம தமிழ்நாடு முன்னேற்றி கொண்டு வரணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கு. பிஜேபியில இருந்தா என்னால கண்டிப்பா அதை பண்ண முடியாது, அதனாலதான் நான் விலகினேன்னு சொல்லி அடுத்து அவங்க நாம் தமிழர் கட்சியில இணையறாங்க. மக்கள் மத்தியில இந்த ஒரு விஷயம் பெரிய பரபரப்பை உருவாக்கிச்சு. நாம் தமிழர் கட்சியில அவங்க எதுக்காக இணைஞ்சாங்க, இதுக்கான காரணம் சொல்லும் போதுதான் கண் கலங்கி பேசியிருந்தாங்க. சீமான் சித்தப்பாவோட கொள்கையும் என் அப்பாவோட கொள்கையும் ஒரே மாதிரி தான். 2 பேருமே மண்ணுக்காக தான் போராடுறாங்க. அப்பாவுக்காக உண்மையா அவரோட கருத்துக்கள் முன்வைக்கிறது சீமான் சித்தப்பா தான். அவர் கூட உட்காந்து பேசினப்பதான் நிறைய விஷயங்கள்ல எனக்கு கிளாரிட்டியே வந்துச்சு. அதனாலேயே என்னோட வாழ்க்கையில நான் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான் என்டிகேல இணைஞ்சது. இதுதான் அவங்க என்டிகேல இணையறதுக்கான முக்கியமான காரணம். அப்படியே இந்த பக்கம் சீமான் அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனோட மகள், என்னோட அன்பு மகள்னு சொல்லிதான் ஒவ்வொரு வாட்டியும் வித்யாராணி அழைக்கிறாரு. என் அன்பு மகள், நம் வனக்காவலனின் மகள், மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவங்க முதல்ல கிருஷ்ணகிரி தொகுதியில தானே நின்னாங்க. 2026 தேர்தல்ல அவங்க எந்த தொகுதியில நிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, முதல்ல கிருஷ்ணகிரி தொகுதியில தான் நின்னாங்க. கிருஷ்ணகிரியில மலை பிரதேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே வித்யாராணிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு கிருஷ்ணகிரியில இருந்து வேற ஒரு தொகுதிக்கு மாத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்ப அவங்க நிக்கிறது மேட்டூர் தொகுதியில. மேட்டூர் தான் வீரப்பனோட சொந்த ஊர். அதனாலதான் இந்த வாட்டி மேட்டூர் தொகுதியில வித்யாராணியா கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்காரு. இப்ப உங்க மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கே, மக்கள் உங்களை ஆதரிப்பாங்களான்னு கேட்டதுக்கு வித்யாராணி என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, என் அப்பாவை நேசிச்ச மக்கள் என்ன கைவிட மாட்டாங்க. 2026 தேர்தலில் நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி மக்களுக்கும் நான் வரணுங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கான காரணம் என்னன்னா, மக்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உழைக்கிறது நான் மட்டும்தான் இருப்பேன். அவங்களை எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். நானும் அந்த நிலைமையில இருந்தவதான். அதனால அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த தேர்தலை நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கும் சீமான் சித்தப்பாவுக்கும் இருக்குங்கிறதும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்களோட மெயின் எய்ம் என்னவா இருக்குன்னா, எல்லாருக்கும் நியாயமான தர்மம் கிடைக்கணும். இப்போ மேட்டூர்ல இருக்கிற காவேரியார் நீங்க எடுத்துக்கிட்டாலே அது சுத்தமா இல்ல. சுத்தி பில்டிங்ஸ், கம்பெனிஸ்லாம் வந்ததுனால அதோட கெமிக்கல்ஸ் எல்லாமே இந்த காவேரி ஆறுல தான் வருது. அதனாலே அது சுத்தி இருக்கிற எல்லா ஆறுமே கெமிக்கல்ஸா தான் இருக்கு. அப்புறம் எப்படி நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், விவசாயிகளுக்கு எப்படி நல்ல தண்ணி கிடைக்கும்? அப்ப நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய விஷயம் தான் விவசாயிகளுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும். அப்பதான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் இல்லையா? அடுத்தது கண்டிப்பா பெண்களுக்கான திட்டமா தான் இருக்கும். அந்த ஊர்ல பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெண்கள் பிசிக்கல் அபியூஸ் அனுபவிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலே அவங்க இண்டிபெண்டா இருக்கணும், சொந்தமா காசு சம்பாதிக்கணும். அது சின்ன தொழிலா இருந்தாலும் பெரிய தொழிலா இருந்தாலும் அவங்க சந்தோஷமா பண்ணணும். இதுதான் என்னோட எய்மா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இப்ப இந்த திட்டங்கள்லாம் பேசும்போது மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை உருவாகுது. அப்படிதான் அவங்க கிருஷ்ணகிரி தொகுதியில நிற்கும் போது கூட மக்கள் கூட பேசுன ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல வித்யாராணியும் மக்களும் கண் கலங்கி நின்றுட்டு இருந்தாங்க. மக்கள் அவங்களோட பிரச்சனை எல்லாம் பேசும்போது இவங்க கண் கலங்கி பேசினாங்க. உங்களுக்காக நான் இருக்கேன், உங்க பிரச்சனை எனக்கு புரியுது, கண்டிப்பா உங்களுக்காக உழைச்சு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து கொடுப்பேன்னு சொல்லிதான் அந்த விஷயம் இருந்துச்சு. இப்படி கடந்த 6 வருஷமாவே அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா தான் அவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் விமர்சிக்கிறவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஊர் மக்கள், நம்மளை சப்போர்ட் பண்ற மக்கள்ங்கிற ஒரு தைரியம் வித்யாராணிக்கு இருக்கு. வித்யாராணியோட அரசியல் ஒரு பக்கம் இருக்க, அவங்க அம்மா வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி அவங்களோட அரசியல் எப்படி இருக்குங்கிறதும் இங்க நம்ம பேசியாகணும். 16 வயசுல வீரப்பன் கூட கல்யாணமாகி காட்டுக்குள்ள போனவங்க, நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாத வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில அனுபவித்த பாடங்கள் தான் அரசியலுக்கு வர்றதுக்கான உந்துதலா இருந்திருக்கு. வீரப்பன் இருக்கிற வரைக்கும் காட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க. 2004 அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் அவங்க அரசியல் பயணமே ஆரம்பிக்குது. வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி அரசியலுக்கு வர போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பல கட்சியில இருந்து அழைப்பு வந்துச்சு. எல்லாருமே தேடி தேடி வர ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் திமுக கட்சியில இணையறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த சமயத்துல ரூமர் வந்துச்சு. அதே மாதிரி பாமக கட்சியில இணைய போறதாகவும் தகவல் வந்துச்சு. ஆனா 2006 தேர்தல்ல அவங்க எந்த கட்சியிலையும் இணையாம தனித்து போட்டி போட்டாங்க. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. அங்க ஆரம்பிச்ச அரசியல் பயணம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களோட கொள்கைகளுக்காகவும் மக்களுக்காகவும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் அவங்க பாமக கட்சியோட சப்போர்ட்டரா தான் இருந்திருக்காங்க. அந்த கட்சியில இருந்து எந்த விதமான பொறுப்பும் அவங்களுக்கு கொடுக்கலனாலும் ஒரு சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. பாமக கட்சியோட மாநாட்டுல போய் அவங்களோட ஐடியாலஜிஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து வெளியே வரதுக்கான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாமக பட்டியலின சமூகத்தை சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாங்க. ஆனா அரசியலோட களம் மாறினதோட அவங்களோட ஐடியாலஜியும் மாறிச்சு, அவங்க ஒர்க் பண்ற ஸ்டைலும் மாறிச்சு. அதனால எனக்கு அங்க நிக்க பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். அப்படி 2018 அவங்களே ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், மண் காக்கும் வீர தமிழர் பேரமைப்பு. ஆனா அதுக்கப்புறம் இந்த அமைப்பை பத்தி எந்த விதமான தகவலும் வெளியே வரல. இதே சமயத்துல விசிக கட்சியோட மாநாட்டுல அவங்க போய் பேசினதும் இங்க மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் தான். அப்ப அவங்களோட அரசியல் எப்படிதான்ப்பா இருந்திருக்கு, அவங்க எந்த கட்சியில இப்ப இருக்காங்கன்னு கேக்குறீங்கன்னா, 2019 வேல்முருகன் தலைமையில இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணையறாங்க. 2019 இருந்து இப்ப வரைக்கும் அந்த கட்சியில தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த கட்சியில அவங்க இணையறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கட்சி வன்னியரின சமூகத்தை சப்போர்ட் பண்றவங்க, இவங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்ததுனால அந்த கட்சியில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப இவ்வளவு வருஷம் அவங்க அரசியல பயணிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வித்யாராணியோட ஐடியாலஜி பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நான் என் அப்பாக்காக தான் உழைப்பேன், அப்பா என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்காரோ, என்ன பண்ணாம விட்டுட்டு போயிருக்காரோ அதுதான் நான் இனிமே பண்ணுவேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமியும் சொல்லியிருக்காங்க, என்னோட கணவருக்காக தான் நான் உழைப்பேன், என்னோட கணவரோட ஆசைக்காக தான் நான் உழைப்பேன், அவர் என்ன நினைச்சாரோ, அவர் என்ன பண்ணாம விட்டுட்டு போயிருக்காரோ அதுதான் நான் பண்ணுவேன், மக்களுக்காக நான் நிற்பேன். இதுதான் முத்துலட்சுமியோட ஐடியாலஜியாவும் இருக்கு. சரி, இப்ப அவங்களோட கொள்கைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2026 தேர்தல்ல அவங்க எந்த தொகுதியில நிக்கிறாங்கன்னு தெரிய வேணாமா? இதுலயே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வித்யாராணி முன்னாடி கிருஷ்ணகிரி தொகுதியில தான் நின்று இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தொகுதியில தான் 2026ஆம் ஆண்டு முத்துலட்சுமி நிக்கிறாங்க. கிருஷ்ணகிரி தொகுதியில அவங்களை நிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ஊர் சைட்ல இவங்களை சப்போர்ட் பண்ற மக்கள் நிறையவே இருக்காங்க, வன்னியர் கம்யூனிட்டிஸ் நிறையவே இருக்கிறதுனாலதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி முத்துலட்சுமியை கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரோட கொள்கை ஒரே மாதிரி இருக்குன்னா அவங்க எதுக்கு வேறு வேறு கட்சியில நிக்கிறாங்க, ஒரே கட்சியில நிக்கலாமே, ஏன் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கா, 2 பேருக்கும் சண்டை நடக்குதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மக்களுக்கு இருக்கு. இதுக்கு ரொம்ப அழகா 2 பேருமே பதில் கொடுத்திருந்தாங்க. அதுல வித்யாராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிக்கிற கட்சி அம்மா நிக்கிற கட்சியும் வேறு வேறையா இருந்தாலும் 2 கட்சியோட கொள்கைகளும் ஒண்ணுதான், 2மே தமிழ் தேசியத்தை பத்தி தான் பேசுது. நான் என்டிகேல இணைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி அம்மா அங்க போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் கட்சியில சேர போறேன்னு சொன்னப்ப கூட அவங்க வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முத்துலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனக்கு பிடிச்சதுனால தான் ரொம்ப வருஷமா இந்த கட்சியில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி அவளுக்கு என்டிகேல ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கா, தனியா முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும், அவ்வளவுதான் நான் சொன்னேன்னு தான் முத்துலட்சுமி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா 2 பேருக்குள்ளேயும் எந்த விதமான போட்டியும் இல்ல, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ரொம்ப சந்தோஷமா மக்களுக்காக பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரை பத்தி நீங்களும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட விஷயம் கண்டிப்பா எங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது, 2 பேருமே கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, ஜெயிச்சாங்கன்னா மக்களுக்கு இவங்க கொடுத்த ப்ராமிசஸ் மாதிரியே நடந்துப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு கேள்வி, ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில இருக்கு. இது எல்லாமே எலெக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும்.